Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம சாக்லேட் டார்ட்னு ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய டெசர்ட் தான். அதோட இது மேலே வந்து பனானா டாப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த சாக்லேட்டும் அந்த பனானா காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 130 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவு. சர்க்கரை 30 கிராம்ஸு, அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் உப்பு, வெனிலா எசன்ஸ், ஒரு எக் யோக், அப்புறம் பட்டர் வந்து 75 கிராம்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/3 கப் இருக்கும். இப்போ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்டரை வந்து நம்ம பவுலில் போட்டுக்கலாம். என்னோடய பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரல, அதனால் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துட்டேன். சர்க்கரை சேர்த்து அந்த சர்க்கரை வந்து நல்லா கலக்கி விடுங்க. அந்த சர்க்கரை நல்லா கரையணும். அது கூட வெனிலா எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கியிருக்க சர்க்கரை வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை சேர்த்துட்டு, மஞ்சக்கருவு மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எல்லாமே ஒன்றா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோரையும் சேர்த்துட்டு, நீங்கள் மைதாலையும் பண்ணலாம். மைதாவை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக ரொம்ப இதாக போட்டு பிசைஞ்சால் அந்த ஃப்ளேக்கியாக வராது. இப்போ வந்து இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி டார்ட் மோல்டு கடையில் கிடைக்கும். அந்த மோல்டில் வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு அந்த மோல்டில் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த டார்ட் மோல்டு இல்லைன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன கப்பு இருக்கும்ல, கிண்ணங்க, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து அதை சுற்றி எட்ஜஸ்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுட்டு அந்த ஸ்டீம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த டார்ட் வந்து அப்படியே தூக்காமல் ஈவனாக வந்து பேக் ஆகி வரும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருவோம். அந்த 10 மினிட்ஸில் அவனையும் வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் டார்ட்டை உள்ளே வச்சுட்டேன். 20 மினிட்ஸ் வந்து நான் உள்ளே போட்டு பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில், லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ வந்து டார்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறுனா தான் உள்ளே நம்ம ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த சாக்லேட் போரிங் கனேச் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து மில்க் காம்பவுண்ட் 80 கிராம்ஸும் டார்க் காம்பவுண்ட் 30 கிராம்ஸும் எடுத்திருக்கேன். 125 ml வந்து அமுல் விப்பிங் க்ரீமும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணியாச்சு. மெல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஹெவி க்ரீமையும் வந்து சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டார்ட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அன்மோல்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டை வந்து அந்த பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு எல்லாத்துலேயுமே ஃபில்லப் பண்ணிடலாம். ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், பனானாவை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஃபாண்டன்ட் செய்கிற அந்த இதில் ஹார்ட்டின் ஷேப்பில் எடுத்து போட்டிருக்கேன். அப்படியே ரவுண்டாக ஒரு பனானா பீஸ் வந்து நீங்கள் சென்டரில் வச்சும் சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சில் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ஒரு சாக்லேட் லவ்வர்ஸ்க்கெல்லாம் இது வந்து செமையான ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது தான். அந்த டார்ட் க்ரஸ்ட்டும் வந்து நல்லா அழகாக வந்திருந்தது, நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.